Hey viewers, welcome back to my channel. Previous வீடியோல சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னா என்ன சொல்லிட்டு டீடைலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னா என்ன சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங், செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிளவுட் கவ். மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அங்கே புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது ரிவர்சல் ஆயிருக்கு சொல்லிட்டு டீட்டெயில்டாக டெக்னிக்கல் சார்ட்ல போய் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங்கோட ஸ்ட்ரக்சர். பிஃபோர் டே பியரிஷ் கேண்டிலோட நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு பிஃபோர் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டுடே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இதை போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி எண்கள் பண்ணுற மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி பெரிய மூக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், தென் சைட்வைஸ் ட்ரெண்டில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது புல்லிஷ் என்கல்ஃபிங்னால வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர். ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிருக்கு. இதோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் டே புல்லிஷ் கேண்டிலோட இந்த பீரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் பீரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் டார்க் கிளவுட் கவ், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிமிலராக தான் பார்க்க முடியும். இது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவர்சிபிள் ட்ரெண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குன்னு வைங்களேன். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு பியரிஷ் கேண்டில், அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு. மினிமம் ஒரு 60% வரைக்கும் க்ளோஸ் ஆகிட்டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஷ் கேண்டிலோட ஒரு 60%க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் ஒர்க் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இல்லை டவுன் ட்ரெண்டில் தான் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் 3 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேர்னிங் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.